வெல்கம் பேக் டு அவர் சேனல் Info 366. தாவேகாவோட 2ஆம் மாநில மாநாடுல விஜய் அவர்கள் பேசின ஸ்பீச் எந்த அளவுக்கு கான்ட்ரவர்சியா மாறுச்சோ இல்லையோ, இப்ப விஜய் அவர்களோட அந்த மாநாட்டுல பவுன்சர்களால தூக்கி வீசப்பட்ட நபர் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரு தாவேகாவோட விஜய் அவர்கள் மேலேயும் அந்த பவுன்சர்ஸ் மேலேயும். ஆனா இப்படி இந்த விஷயம் பூதாகாரமா வெடிக்கும் போது நான் தாங்க உண்மையாவே பவுன்சர்ஸால தூக்கி வீசப்பட்ட நபர் அப்படின்னு இன்னொருத்தர் அவர் வீடியோ கொடுத்துக்கிட்டு இருக்காரு. அவங்க அம்மாவும் என் பையன் தாங்க அவன், இவனை யாருங்க, இவங்கெல்லாம் யார் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க, எதுக்கு இவங்க இதெல்லாம் பண்றாங்க அப்படின்னு அவங்க ஒரு வீடியோ போடுறாங்க. ஸோ ஓவராலா இந்த ஒரு விஷயத்துல என்னதான் நடக்குது, யாரு தான் உண்மையாவே அந்த மாநாட்டுல பவுன்சர்ஸால தூக்கி வீசப்பட்ட நபர்கள் அப்படின்னு இந்த வீடியோல நம்ம டீடைல்டா பார்க்கலாம். இந்த மாதிரி நம்மளை சுத்தி நடக்கக்கூடிய நிகழ்வுகளை பத்தி நீங்க இன்ஃபர்மேட்டிவான விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா அது என்னவா இருக்கு அப்படின்றத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கான டீடைல் வீடியோ நாங்க உங்களுக்கு கொடுக்குறோம். இப்போ இந்த வீடியோக்குள்ள போலாம். இது Info 366. தாவேகாவோட 2ஆம் மாநில மாநாடுல விஜய் அவர்கள் பேசின ஸ்பீச் அப்படின்றது அவரோட ஆக்ஷனாகவும் அதுக்கு பல எதிர்கட்சிகள் விமர்சனங்களை வச்சது ரியாக்ஷனாகவும் ஒரு மாதிரி கான்ட்ரவர்சியா போயிட்டு இருந்தது அப்படின்னு சொல்லலாம். முக்கியமா அவர் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அங்கிள்னு சொல்ல விஷயம்லாம் ரொம்ப பூதாகாரமா வெடிச்சிட்டு இருந்தது. ஆனா இப்ப அதை எல்லாத்தையுமே மறக்கடிக்கிற மாதிரி தாவேகாவோட 2ஆம் மாநில மாநாட்டுல பவுன்சர்ஸோட செயல் அப்படின்றது எல்லாரையுமே ஒரு மாதிரி என்னப்பா இது, அந்த தொண்டர்களை இப்படி தூக்கி வீசுறாங்களே, விஜய் அவர்களை காப்பாற்றணும் தான், ஆனா அதுக்காக இப்படியா அப்படின்னு நிறைய விதமான நெகட்டிவான ஃப்ரேமிங்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ்லாம் அதிகமா வந்துட்டு இருந்த சமயத்துல அந்த தாவேகாவோட மாநாட்டுல ரேம்ப்ல விஜய் அவர்கள் நடந்து வரும்போது ஒருத்தர் பவுன்சர்ஸ் அப்படியே தூக்கி வீசியிருப்பாரு. அதை பார்க்கும் போது நம்மளுக்கு என்னடா இவர் இப்படி பண்றாரு அப்படின்னு இருந்திருக்கும். அதே டைம்ல விஜய் அவர்களும் அதெல்லாம் பண்ணாதீங்க அப்படின்னு அந்த பவுன்சர்ஸ் கிட்ட பொறுமையா இருங்கன்னு சொல்ற வீடியோஸ்மே நம்ம பார்த்திருப்போம். இப்ப என்னன்னா, தூக்கி வீசப்பட்ட நபர்னு சொல்லக்கூடிய அரியலூர் மாவட்டத்தை சேர்ந்த சரத் அப்படின்றவர் பவுன்சர்ஸ் அந்த தாவேகா மாநாட்டில் என்னை தூக்கி வீசிட்டாங்க, இதனால எனக்கு அடிபட்டிருக்கு, ஸோ இதனால நான் அவங்க மேலேயும் தாவேகாவோட தலைவர் விஜய் அவர்கள் மேலேயே கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்றேன் அப்படின்னு போலீஸ் ஸ்டேஷனுக்கு பார்த்தீங்கன்னா எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணியிருக்காங்க. அந்த கம்ப்ளைண்ட்டையுமே போலீஸ் வாங்கிக்கிட்டாங்க. பொதுவாக இப்படி ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா எந்த இடத்துல நடந்ததோ அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல தான் கம்ப்ளைண்ட் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஆனா இவங்க பார்த்தீங்கன்னா அவங்க ஊர் போலீஸ் ஸ்டேஷன்லயே போய் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க, எஃப்ஐஆருமே இதுக்கு ஃபைல் பண்ணியிருக்காங்க. அப்படின்றது என்ன, இது இப்படி கூட பண்ண முடியுமா, எதுக்காக இவ்வளோ போலீஸ் இவ்வளோ ஆர்வமா இருக்காங்க அப்படின்ற கேள்விகள் மத்தியில நான் தான் உண்மையாவே பவுன்சர்ஸால தூக்கி வீசப்பட்ட நபருங்க அப்படின்னு விழுப்புரம் மாவட்டத்துல இருந்து அஜய் அப்படின்றவர் பாத்தீங்கன்னா அவர் ஒரு வீடியோ போடுறாரு. என்னன்னா அவர் வீடியோ ப்ரூஃபோட போடுறாரு. நான் தாவேகா மாநாடுக்கு கிளம்புனதுல இருந்து அந்த ரேம்ப் பக்கத்துல இருந்த வீடியோ அவர் எடுத்த வீடியோஸ், அவரோட ஃப்ரெண்ட்ஸ் எடுத்த வீடியோஸ் அப்படின்னு அவர் தூக்கி வீசப்பட்ட வீடியோல இருந்து எல்லா வீடியோவுமே ப்ரூஃபா காட்டி நான் தான் உண்மையாவே அந்த பவுன்சர்ஸால தூக்கி வீசப்பட்ட நபர், எனக்கே அதுல பிரச்சனை இல்லை, எனக்கு எதுவுமே அடிலாம் கூட படவே இல்லை. ஆனா இப்ப அவங்க சொல்லிட்டு இருக்க பர்சன் கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணியிருக்க பர்சன் பொய்யான தகவலை பரவிட்டு இருக்காரு, அவர் எதுவும் காசு வாங்கிட்டு பண்றாரு அப்படின்ற மாதிரி குற்றச்சாட்டையும் வச்சிருக்காரு. நான் எனக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை, நான் எல்லா ப்ரூஃபையுமே காட்ட ரெடியா இருக்கேன், எங்க வேணா நான் சொல்லவும் ரெடியா இருக்கேன் அப்படின்ற மாதிரி விழுப்புரம் மாவட்டத்துல இருக்கக்கூடிய அந்த அஜய் அப்படின்றவர் சொல்றாரு. ஆனா இந்த சரத் அப்படின்றவர் அவங்க அம்மா கூடயே கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ண வந்திருந்தாரு. இதுல என்ன ட்விஸ்ட், ஏன் உண்மையாவே இவர் தான் உண்மையான அந்த நபரான டவுட் வரதுக்கு காரணம் என்னன்னா, இந்த மாதிரி அவங்க அம்மா போய் கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ண போறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு முன்னாடி எங்க அம்மா சொல்றதெல்லாம் பொய்யுங்க, நான் அந்த மாநாடுக்கெல்லாம் போகலை, அவங்க சும்மா தான் சொல்றாங்க, காசு வாங்கிட்டு இது பண்றாங்க அப்படின்ற மாதிரி அந்த பையனே ஒரு வீடியோ போட்டிருக்காரு. ஆனா அடுத்த நாளே என்ன ஆச்சு, என்ன நடந்தது அப்படின்றதெல்லாம் தெரியல. அவங்க அம்மா கூட அவரே நான் தான் மாநாடுக்கு போயிருந்தேன், எனக்கு தான் அடிபட்டுருச்சு, கம்ப்ளைண்ட் எடுத்துக்கோங்க அப்படின்னு தாவேகாவோட தலைவர் விஜயா மேலேயும் அந்த பவுன்சர்ஸ் 10 பேர் மேலேயுமே கேஸ் ஃபைல் பண்ணிட்டு வராங்க. ஸோ என்ன நடக்குது அப்படின்றது ஒரு கன்ஃபியூஷன்லே இருந்திருக்கு. முன்னாடி நாள் நான் இல்லை, எங்கள் அம்மா பொய் சொல்கிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு வீடியோ போட்டவர் அடுத்த நாளே நான் அந்த நபர், நான் கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணுறேன், அவங்க மேலே ஆக்ஷன் எடுங்கன்னு சொல்கிறது ஒரு மாதிரி முரண்பாடாக இருக்கே, இது உண்மையாக நம்புற மாதிரி இல்லையே, இதுக்கு பின்னாடி யாரோட தூண்டுதலாக இருக்கா, விஜய் அவர்களோட பேருக்கு நல்ல பேரை கெடுக்கணும் அப்படின்றதுனால எதிர்கட்சிகளோட சதியா அப்படின்ற மாதிரி பல கேள்விகள் இதுக்கு பின்னாடி இருந்துகிட்டே இருக்கு. இன்னொரு பக்கம் அந்த உண்மை
உண்மையான பர்சன் இருக்காருல்ல, பவுன்சர்ஸால தூக்கி வீசப்பட்ட நபர், அவங்களோட அம்மா என்ன சொல்றாங்கன்னா, என் பையன் தாங்க அங்க போயிருந்தான், எங்களுக்கே அதுல பிரச்சனை இல்லைங்க, நாங்களே வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கல, இவங்க எதுக்கு இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு தெரியல, இதுக்கு பின்னாடி வந்து ஏதோ ஒரு காரணம் இருக்கு, யாரோட தூண்டுதலோ இருக்கு அப்படின்னு அவங்களுமே குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. ஸோ மாத்தி மாத்தி நான் தான் அவன் அப்படின்ற மாதிரி எல்லாருமே வந்து வீடியோ இது பண்ணிட்டு இருக்காங்க. இதுல என்ன ரொம்பவே டவுட் வர வேண்டிய விஷயம் அப்படின்னா, அந்த உண்மையாவே வந்து போனன்னு சொல்லக்கூடிய அந்த விழுப்புரம் மாவட்டத்தை சேர்ந்த நபர் எல்லா வீடியோ எஃபரன்ஸையும் போட்டோஸுமே காட்டுறாரு. ஆனா எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணாருல, கேஸ் கொடுத்தாருல தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் மேல, அவர்கிட்ட ப்ராப்பரா ஒரு வீடியோவோ ஒரு போட்டோவோ கூட இல்லை. அவர் காட்டுற போட்டோ பார்க்கும் போதே எடிட் பண்ணியிருக்காங்களோ அப்படின்ற ஒரு ஃபீல் தான் இருக்கு. ஏன்னா ஸ்டேஜ்க்கு முன்னாடி தலப்பா கட்டியிருக்க மாதிரி அந்த தாவேகாவோட கொடியை வந்து கட்டியிருக்க மாதிரி தான் வந்து அந்த போட்டோவையும் காட்டுறாரு. இதை மீறி வந்து போட்டோஸ் ஏதாவது இருக்கா, வீடியோஸ் ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்கும் போது இல்லை, ஃபோன் எங்ககிட்ட இல்லை, எல்லாரும் எங்களை ஃபோன் பண்ணி வந்து என்னன்னு கேட்டுட்டே இருக்காங்க, ஸோ எங்ககிட்ட ஃபோன் இப்போ இல்லை, எங்களால் எதுவும் காட்ட முடியாது அப்படின்னு சொல்றது மட்டும் இல்லாமல், அந்த தாவேகா மாநாடுக்கு எப்படி போனீங்க அப்படின்னு கேட்டாலுமே முன்னுக்கு பின்னா ஒவ்வொரு தடவை கேட்கும் போதும் ஒவ்வொரு மாதிரியான பதில்கள் சொல்லிட்டே இருக்காங்க. அவர் சொல்லக்கூடிய டைமுக்கு பார்த்தா 9 மணிக்கு தான் அவர் சொல்லக்கூடிய ட்ரெயின் அந்த இடத்துக்கே போகுது, மதுரைக்கே போகுது. ஆனால் அவர் 9 மணிக்கே நான் வந்து ஸ்டேஜ் கிட்ட இருந்துட்டேன் அப்படின்னு சொல்றாரு. ஸோ எல்லாமே பார்க்கும் போது அந்த பர்சன் சொல்லக்கூடிய விஷயங்கள் முரண்பாடாவே இருக்கிறதுனால இதுக்கு பின்னாடி யாரோட தூண்டுதல் இருக்கு அப்படின்னு எல்லாருக்குமே தோணக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. இதுல என்ன அப்படின்னா, இவங்க 2 பேரை தாண்டி 3ஆவதா ஒரு நபர் வந்து நான் தாங்க உண்மையாவே பவுன்சர்ஸால தாக்கப்பட்ட நபர் அப்படின்னு சொல்றதுக்குள்ள போலீஸ் வந்து உண்மையாவே என்ன நடந்தது, யார் வந்து உண்மை சொல்றாங்க, யார் வந்து இந்த மாதிரி பொய்யான கேஸ் கொடுக்க சொன்னாங்க அப்படின்றதெல்லாம் இன்வெஸ்டிகேட் பண்ணணும் அப்படின்றது தாவேகாவோட தரப்புல இருந்து சொல்லக்கூடிய விஷயங்களா இருக்கு. நீங்க ஓவராலா வந்து இந்த ஒரு சம்பவத்தை பத்தி என்ன நினைக்கிறீங்க? இது வந்து தாவேகாவோட பேரை கெடுக்கணும் அப்படின்றதுக்காக நடத்தப்பட்டதா, இல்ல உண்மையாவே வந்து பவுன்சர்ஸ் பண்ணது அந்த ஒரு பர்சன் அதானா அப்படின்னு நினைக்கிறீங்களா அப்படின்றதெல்லாம் கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி ரெகுலரான வீடியோஸ்க்கும் இன்ஃபர்மேஷன்ஸ்க்கும் நம்ம Info 366 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.